இன்னைக்கு வந்து டாக்கா பக்கால வந்து ஹவுஸ் எப்படி இருக்குன்றதை வாங்க காட்டலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கு இது கீழே காட்டுற இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க நிறைய வீடு இந்த மாதிரி பிளேசஸ் காட்டும்ல. அதுல நீங்க வந்து இந்த 3 வீடு தான் நம்மளால கட்ட முடியும். அதுல நீங்க ஒரு வீடு நான் ஆல்ரெடி 3 வீடு கட்டினால ஒரு வீடு டெலீட் பண்ணிட்டு எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீழே இருக்கிற சிம்பிள் கொடுத்துக்கணும். சிம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க காட்டுற வீட்டுல நோ கொடுக்கணும். அதாவது நேரமா இருக்குல அந்த நார்த் ஈஸ்ட் மாதிரி ஒரு இடமா இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கொடுப்போம். இது வந்து இப்ப நான் வந்து டெலிட் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்த வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து இந்த பிளேஸை வந்து இந்த வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்கல்ல, ஈஸ்ட் வெஸ்ட் ஏரோ மார்க் மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு சப்போஸ் இந்த வீடு இருக்கிறது இந்த இடத்துல, இந்த வீடு இந்த இடத்துல வைக்கிறதுனா கூட அப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வீடு எப்படி கட்டுறதுன்னு சொல்றேன் பாருங்க. எல்லாமே ஆல்ரெடி பில்ட் ஆன ஹவுஸ். அதனால நீங்க டெலிட் பண்ணி காட்டுறேன். வந்து டாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த இடத்துல இதாக இருக்கு. இப்போ நான் வீடு கட்டணும். ஒரு நல்ல பிளேஸா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த வீடை சூஸ் பண்ணிட்டு ரெடி டு டெக்கரேட் கொடுங்க. இப்போ வந்து நமக்கு வீடு வந்து ஃபுல்லா பில்ட் ஆயிடும். பில்ட் ஆயிடுச்சா? இப்போ பில்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போய் நம்ம டெக்கரேட் பண்ணணும். ஓகேவா? ஆனா வந்து இந்த சின்ன வீடுல வந்து நம்ம வந்து ரெடி டு டெக்கரேட்னு கொடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு சில திங்ஸ் உள்ள வச்சுதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில திங்ஸ், இந்த ரேடியோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுதான் கொடுப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு வேணா நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுதான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன திங்ஸ் வேணும் அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு ஃபர்னிச்சர் வேணும். எனக்கு ஒரு பெட்டா, இந்த பெட் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஷெல்ஃபா, ஒரு பீரோ எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டூலோ ஸ்டூலா சரி எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த இடத்துல என்னென்ன திங்ஸ் வைக்கணும் அந்த மாதிரி. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் வந்து நீங்க தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு சில திங்ஸை. இப்போ நெக்ஸ்ட் வந்து மேட் எடுத்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பெட் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி, அதாவது இந்த கண்ணாடி ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் வேணுமோ அந்த ஸ்க்ரீன் எடுத்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூலுக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ட்ரீ சிம்பிள் காட்டுறது, இந்த ட்ரீ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, கார்பேஜ் பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு காட்டுறாங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டூலாக மேக் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லைட்டு, டேபிள் லைட்டுக்கு வந்து இந்த அதே இதில் வந்து காட்டுற இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் பாக்ஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஒரு லைட் வந்து மேக் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல இது வேணுமோ அந்த இடத்துல வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இங்கே இந்த ஸ்டூல் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கணுமா? இப்போ நம்ம வந்து இதை ஸ்டூல் வைக்கணும். வச்சுட்டு இதை எடுத்து இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சோஃபா செட். ஓகே, சோஃபா செட்டுக்கு இந்த சோஃபா கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா திங்ஸுமே வரும். நம்ம எடுத்து அரேஞ்ச் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லைட் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்காண்டி ஒரு லைட் லேம்ப் மாதிரி. ஹாலுக்கு வந்து நம்ம இந்த லைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு ரூமுக்கு நம்ம ஒவ்வொரு லைட் வைக்கணும். அதை நம்ம வந்து ஒவ்வொரு விதமாக வச்சுக்கலாம். இப்போ கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி லேம்ப் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அது கூட சேர்த்து லேம்ப் அதிகமாக பிரைட்னஸ் இல்லாததுனால கேண்டில், அங்கங்கே ஒரு சில கேண்டில் அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த கேண்டில் எடுத்து கரெக்டாக
ஸ்ட்ரைட்டா வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேல வச்சுக்கலாம். எப்படி வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து இதை வைக்கலாம் கேண்டில். ஸோ வந்து நம்ம எந்த இடத்துல வேணுமோ கேண்டில் அந்த இடத்துல வச்சுக்கலாம். எனக்கு அந்த இடத்துல கேண்டில் நிற்கவே மாட்டேங்குது, அதனால டேபிள்லேயே வச்சிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிளான்ஸ். பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்னமெண்டல் பிளான்ஸ், நல்ல பிளான்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் பிளான்ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இந்த இடத்துல ஓகேவா? இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் அந்த மாதிரி ஏதாச்சும் இடத்துல வைக்கிற மாதிரி நல்லா ஆர்னமெண்டல் பிளான்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹாலில் தான் பார்க்கணும். உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுதோ அது எல்லாமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிவி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அதை இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர், பாட்டு கேட்கறதுக்கு ஒரு ஸ்பீக்கர், அது எந்த மாதிரி வேணுமோ அதை இந்த இடத்துல இப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைட்டு, அதாவது லைட் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல வேணுமா இந்த இடத்துல நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாய்ஸ், புக், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் இந்த கேலண்டர் வந்து வாழ மாட்டேணும்னா அதுக்கு ஒன்று இருக்கு, அதை சொல்லித்தரேன். இந்த ஷெல்ஃப் இருக்குல்ல, இந்த ஷெல்ஃப் வந்தீங்கன்னா கடைசி ஆப்ஷனில் குட்டியாக ஒரு நெயில் மாதிரி ஒன்று தெரியுதா? அந்த நெயில் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நெயிலில் வந்து இதை வைக்கலாம். உங்களுக்கு என்ன விதமான பொருள் வேணுனாலும் இந்த நெயிலில் வந்து நீங்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு வந்து நமக்கு ஷெல்ஃப் இல்லாதனால கிச்சனுக்கு ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கலாம். அதையே சேர்த்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பின்னை இதை வந்து நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷெல்ஃப் பின் எடுத்து அந்த ஷெல்ஃப் பின் இருக்குல்ல, இந்த ஷெல்ஃப் பின் இது நம்ம எடுத்து எந்த இடமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் இந்த கேலண்டர் எடுத்து மாட்டிக்கலாம். என்னடா அது, எனக்கு கேலண்டர் எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இருங்க வந்துடுறேன். இந்த பிளேஸ் கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கேலண்டரும் ஃபிக்ஸ் ஆச்சு கைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை, அதனால் வந்து லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே, பாய் பாய்.